வணக்கம் தனுசு ராசியினரே, நான் உங்கள் ராசிபலன் வழிகாட்டி. இன்று ஆகஸ்ட் மாத ராசிபலனை பற்றி பேசப் போகிறேன். இந்த மாதம் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் 31 வரை நீளுகிறது. உங்கள் அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் அதிர்ஷ்ட நிறம் நீலம். முதலில் இந்த மாதத்தின் பொது வானிலை மற்றும் ஆற்றல் நிலை பற்றி சொல்லுகிறேன். ஆகஸ்ட் மாதம் சூரியன் அதிகம் ஒளிரும் காலமாகும். அதனால் உங்கள் மனம் மற்றும் உடல் இரண்டும் உற்சாகமாக இருக்கும். ஆனால் சில நாட்களில் மழை அல்லது மேகம் அதிகமாக இருக்கலாம். அதனால் உடல் நலத்திற்கு சிறிது கவனம் செலுத்த வேண்டும். இப்போது வாராந்திர தீமைகளை பார்க்கலாம். முதல் வாரம் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை. இந்த வாரம் உங்கள் வேலை மற்றும் படிப்பில் புதிய வாய்ப்புகள் தோன்றும். குறிப்பாக புதன்கிழமை 3ஆம் தேதி உங்கள் முயற்சிகள் பலனாகும். புதிய திட்டம் அல்லது பதவி உயர்வு வாய்ப்பு கிடைக்கலாம். இந்த வாரம் உங்கள் உறவுகளில் தெளிவான தொடர்பு முக்கியம். ஏனெனில் சில தவறான புரிதல்கள் ஏற்படலாம். அதனால் பேசும்போது தெளிவாக மனம் திறந்து பேசுங்கள். ஆரோக்கியம் குறித்து இந்த வாரம் நீர் பருகும் பழக்கத்தை அதிகரிக்கவும். காலை நடைப்பயிற்சி சிறப்பாக இருக்கும். இரண்டாவது வாரம் ஆகஸ்ட் 8 முதல் 14 வரை. இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கையில் சிறப்பு நிகழ்வுகள் இருக்கும். 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நீங்கள் தனியாக இருந்தால் புதிய சந்திப்பு அல்லது பழைய காதலர் மீண்டும் தொடர்பு கொள்ளலாம். திருமணமாகியவர்களுக்கு உங்கள் துணையுடன் சிறிய பயணம் அல்லது இரவு உணவு திட்டம் அமைக்கலாம். இது உங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தும். வேலை பகுதியில் இந்த வாரம் குழு வேலைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ஒத்துழைப்பு திறனை மேம்படுத்த வேண்டும். உங்கள் பட்ஜெட்டில் சிறிய மாற்றம் செய்து தேவையற்ற செலவுகளை குறைக்கலாம். ஆரோக்கியம் குறித்து இந்த வாரம் உடல் நலத்திற்கு அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக இரவு உணவில் அதிக கொழுப்பு தவிர்க்கவும். பழம், காய்கறி அதிகம் எடுத்துக் கொள்ளவும். மூன்றாவது வாரம் ஆகஸ்ட் 15 முதல் 21 வரை. இந்த வாரம் நிதி விஷயங்களில் சிறப்பு கவனம் தேவை. 17ஆம் தேதி புதன்கிழமை நீங்கள் ஒரு முக்கிய முதலீட்டு வாய்ப்பை சந்திக்கலாம். ஆனால் அதற்கு முன் முழுமையாக ஆராய்ச்சி செய்து நம்பகமான நிதி ஆலோசகரை அணுகுங்கள். இந்த வாரம் சேமிப்பு திட்டம் அமைக்க சிறந்த நேரம். உங்கள் வருமானத்தின் 20% சேமிக்க முயற்சிக்கவும். வேலை பகுதியில் இந்த வாரம் உங்கள் படைப்பாற்றல் அதிகரிக்கும். புதிய யோசனைகள் மற்றும் திட்டங்களை முன்வைக்கலாம். மேலாளர்கள் இதை பாராட்டுவார்கள். காதல் பகுதியில் உங்கள் துணையுடன் உணர்ச்சி பகிர்வு அதிகரிக்கும். இரவு நேரம் ஒன்றாக திரைப்படம் பார்க்கலாம். இது உங்கள் உறவை ஆழமாக்கும். ஆரோக்கியம் குறித்து இந்த வாரம் உடல் பயிற்சியை அதிகரிக்கவும். யோகா அல்லது தியானம் செய்யலாம். இது மனநிலையை நிலைநிறுத்தும். 4வது வாரம் ஆகஸ்ட் 22 முதல் 31 வரை. இந்த வாரம் மாதத்தின் இறுதிப் பகுதி. பல நிகழ்வுகள் ஒருங்கிணைந்து வரும். 24ஆம் தேதி புதன்கிழமை உங்கள் வேலை இடத்தில் ஒரு முக்கிய நிகழ்வு அல்லது கூட்டம் இருக்கும். அதில் உங்கள் கருத்துகள் முக்கியமாக இருக்கும். தயார் செய்து செல்லுங்கள். 26ஆம் தேதி சனிக்கிழமை சிறப்பு தேதியாகும். இந்த நாளில் உங்கள் குடும்பம் அல்லது நண்பர்களுடன் சிறிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யலாம். இது உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும். காதல் பகுதியில் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்கள் உறவில் சிறிய சவால்கள் இருக்கலாம். ஆனால் அவற்றை பொறுமையுடன் சமாளித்தால் உறவு மேலும் வலுப்படும். நிதி பகுதியில் இந்த வாரம் உங்கள் செலவுகளை மீண்டும் மதிப்பாய்வு செய்து தேவையற்ற செலவுகளை குறைக்கவும். அதே சமயம் நீண்டகால முதலீட்டு திட்டங்களை அமைக்கவும். ஆரோக்கியம் குறித்து இந்த வாரம் உங்கள் உடல் நலத்தை பராமரிக்க இரவு நேரம் போதுமான தூக்கம் பெறுங்கள். மேலும் நீர் பருகும் அளவை அதிகரிக்கவும். இப்போது மாதத்தின் சிறப்பு தேதிகளைப் பற்றி சொல்லுகிறேன். 5ஆம் தேதி புதன்கிழமை உங்கள் படைப்பாற்றல் அதிகரிக்கும். புதிய திட்டம் தொடங்க சிறந்த நாள். 12ஆம் தேதி புதன்கிழமை உங்கள் காதல் வாழ்க்கையில் சிறப்பு நிகழ்வு. புதிய சந்திப்பு அல்லது உறவு வலுப்படுத்தல். 19ஆம் தேதி சனிக்கிழமை நிதி விஷயங்களில் நல்ல செய்தி. சிறிய லாபம் அல்லது போனஸ் கிடைக்கலாம். 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை குடும்பம் அல்லது நண்பர்களுடன் சிறப்பு நிகழ்வு. இது உங்கள் மனநிலையை உயர்த்தும். இந்த தேதிகளில் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஆனால் அவற்றை பயன்படுத்தி சிறிய நடவடிக்கைகள் எடுக்கலாம். இப்போது ஒவ்வொரு வாழ்க்கைத் துறையிலும் சில குறிப்புகள். வேலை மற்றும் தொழில் பகுதியில் உங்கள் அதிர்ஷ்ட எண் 7 வரும் நாட்களில் 7, 14, 21, 28. முக்கியமான மின்னஞ்சல் அல்லது ஒப்பந்தம் அனுப்புவது நல்லது. உங்கள் அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதனால் நீல நிற ஆடை அல்லது ஆபரணங்களை அணியுங்கள். இது உங்கள் ஆற்றலை உயர்த்தும். காதல் பகுதியில் உங்கள் துணையுடன் தொடர்பு அதிகரிக்க
வாரம் ஒருமுறை சிறப்பு டேட் திட்டம் செய்யுங்கள், இது உங்கள் உறவை புதுப்பிக்கும். தனியாக இருந்தால் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்று புதிய நண்பர்களை சந்திக்க முயற்சிக்கவும். ஆரோக்கியம் குறித்து ஒவ்வொரு நாளும் குறைந்தது 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்யுங்கள், இது உங்கள் இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மேலும் நீல நிறம் மனநிலையை அமைதியாக்க கன்ஸ்ட்ரெயின். தினசரி ராசிபலன் அறிய தினசரி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.